அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, நான் இப்ப சில உபதேசங்களை செய்ய இருக்கிறேன், அதை கேட்டு செயல்படுத்த யார் தயாரா இருக்கிறீங்க அப்படின்னாங்க. உடனே செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், அதை தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கேட்டு அபூ ஹுரைரா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடைபிடியுங்கள் அப்படின்னாங்க. சொல்லிட்டு ஒரு 5 உபதேசங்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 விஷயத்தை நீங்க கடைபிடிங்க, அதன் மூலமா 5 பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதலாவது, அல்லாஹ் எதை ஹராமாக ஆக்கினானோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்க தான் மக்கள்ல மிகப்பெரிய வணக்கசாலி அப்படின்னாங்க. 2வது சொன்னாங்க, அல்லாஹ் எதை பங்கு வச்சிருக்கிறானோ அந்த பங்கை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள், நீங்க தான் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னாங்க. 3வது சொன்னாங்க, உங்களுடைய அண்டை வீட்டாரோட நீங்க நல்ல முறையில் நடந்துக்கிறீங்க, அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் உண்மையான முஃமின் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது சொன்னாங்க, நீங்க எதை பிரியப்படுறீங்களோ அதே பிறருக்கும் பிரியப்படுங்க, ஆசைப்படுங்க, நீங்க உண்மையான முஸ்லீமாக ஆகிருவீங்க அப்படின்னாங்க. 5வது சொன்னாங்க, அபூ ஹுரைரா, அதிகமா சிரிக்காதீங்க, அதிகமா சிரிச்சா கல்பு மூத்தா போயிடும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 விஷயத்தை பெருமக்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் நபியுடைய துஆவையும் பெறுவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.